ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பன்னி vlogs. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை விட்டு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிங்கப்பூரில் இங்கே பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் சேடாக இருந்தாலும் இன்னொரு புதிய லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. எனக்கு மெயின்லி இந்த ரூம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. அப்புறம் வந்து சிங்கப்பூரும் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து ரொம்ப இதுன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப செம்ம ஹைப்பாக இருக்குன்னு வந்து சொல்லிட முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஹைப்பாக இல்லைன்னு கூட நான் சொல்லலை. சம்வேர் பிட்வீன் ஒரு 70% பிடிச்சிருக்கு, இன்னொரு 30% வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. லைக் புதிய ஊருக்கு போகிறோம், புதுசாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்தால் கூட புதுசாக அப்படின்ற வந்து ஃபீல் ஆகலை. என்ன கொஞ்சம் புதுசாக ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் மாதிரி ரோட்ஸ் இருக்குது. ரோட்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். தென் அப்புறம் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கே வந்து அவ்வளோ ரோட்ஸ் இருந்து கூட கொஞ்சம் கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ½ அன் ஹவர், 20 கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரிலாம் எடுக்குது. நல்ல ரோட்ஸ் இருக்குது, செம்ம ரோட்ஸ் இருக்குது. பட் இருந்துமே அந்த டைம் வந்து எடுக்குது. அப்புறம் ஹைவேயோட ஸ்பீட் லிமிட்ஸும் ஒரு 90 கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம இந்தியாவிலேயே நிறைய ஹைவேஸில் இப்போ 120 எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியுது, சின்ன ஊர், சின்ன கண்ட்ரி எல்லாமே எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு, டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தி சிங்கப்பூர் வந்து. பட் இருந்துமே இதெல்லாம் சம்திங்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணோம். அதில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் தான் இதெல்லாம். இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில், ஃபுல் வீடியோஸில். நம்மளோட சிங்கப்பூர் vlogs எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தா 1 by 1 உங்களுக்கு தெரியும். யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய vlogs வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செக் அவுட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock தான் இங்கேருந்து நம்ம இது வந்து ஃபெரி வந்து இப்போ வந்து 11:45 ஆகுது. ஆமாம், நம்ம இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப லேட் ஆகிடும். 2 o'clockனா ஒரு 1 o'clock வந்து நம்ம செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா லேட் ஆகிடும், ரொம்ப டைம் ஆகிடும். அப்புறம் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா வேறு ஹலோ, இது ஐசிஏலேருந்து கால் பண்ணுறாங்களாம், இமிக்ரேஷன்லேருந்து. எனக்கு வந்து தெரியல எதுக்காக கால் பண்ணி தொலைகிறானுங்கன்னு வந்து. நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸிட் இருக்குது, மேபி அதனால தான் கேட்க கால் பண்ணியிருக்காங்களான்னு வந்து தெரியல. எனக்கு வந்து துபாயில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இப்போ கிளம்பிட்டு வேறு பிளான்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது வழியில். அந்த அளவுக்கு டைம் கூட கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம், அங்கே ரீச் பண்ணுறோம். அங்கே வந்து இன்றைக்கி வந்து என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கேருந்து வந்து ஒரு 1 hour, மோஸ்ட்லி ஒரு 1 hour எடுக்கிற ஒரு ஜெர்னி தான் அது. ஸோ நம்ம அங்கே போகலாம். போயிட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். டெர்மினல் எல்லாம் கூட எப்படி இருக்குன்றது கூட நான் இன்றைக்கி காட்டுறேன் வாங்க. நேற்றுக்கே வந்து போயிருந்தோம். அந்த சென்டோன்ஸ் ஐலாண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. நேற்றுக்கே போயிருந்தோம். நேற்றுக்கும் அந்த ஃபெரி டெர்மினல்லாம் பார்த்துருந்தோம். அந்த விவோ சிட்டி மால் அப்படின்னு வந்துலாம் இருக்குது, அங்கே வந்து நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளியராக வந்து காட்டுறேன். நேற்று வந்து காட்ட முடியல, இன்றைக்கி வந்து நான் காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். கம், நம்ம எல்லோரும் ஐலாண்ட் போகலாம். நம்ம வந்து இப்போது மேலே தான் இருக்கோம். மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது இருக்குது, பேகேஜ் எல்லாம் வந்து செக்இன் பண்ணுற கவுண்டர் இருக்குது. 3rd ஃப்ளோரில் தான் நம்ம போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிண்டோ ஃபெரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த சிண்டோ ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். நான் வந்து போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேகேஜ் வந்து செக்இன் பண்ணணும். அது கீழே 2nd ஃப்ளோரில், நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். யாராவது வர்றீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். 3rd ஃப்ளோரில் வந்த உடனே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் டாக்ஸியோ இல்லை நீங்கள் எப்படியோ வருவீங்க. வந்த உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு வாங்க. 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அப்புறம் 2nd ஃப்ளோருக்கு போங்க. அதுதான் ப்ராசஸ்ஸு. அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா, நேற்று வந்து நான் காமிச்சேன் இல்லைங்களா, விவோ சிட்டி மால் வந்து இப்படிக்கா போகலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க.
இப்படியும் போகலான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தெரியல. நேற்று வந்து நான் கொஞ்சமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், அதிகமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு, கீழே போகலாம். இப்போ வந்து நம்ம இமிக்ரேஷன் வந்து முடிச்சுட்டோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து ஸ்டாம்பெலாம் கிடையாது. இனிமேல் அங்கே போகிறப்போ வந்து என்னன்றது வந்து தெரியல, பார்க்கலாம். 250க்கு இங்கேருந்து போனோன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பி ஒரு 250 சம்திங் தான் நினைக்கிறேன். போர்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. இப்போ நான் கேட்டதுக்கு வந்து மெஜஸ்டிக் ஃப்ரீயாக என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் போயிட்டுருக்கான். இப்போயே வந்து 223 ஆகுது. 250க்குன்னு வந்து சொன்னாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ தான் கூப்பிட்றாங்க. இப்போ தான் போகணுமா போர்டிங்க்கு. ஃபெரிக்குள்ளே ஏரியாச்சுன்னா பெருசாக கூட்டமாக எல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க கூட்டம். நான் வந்து மாண்டேஜ் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பரவாயில்ல, வீக்கெண்டு இல்லாததால் கம்மியாக இருக்காங்க. வந்து நம்ம இங்கேருந்து ஹார்பரு, போர்ட்டு எல்லாமே பார்க்க முடியுது. இது ஹார்பர் தான், சாரி, போர்ட் எல்லாம் கூட பார்க்க முடியுது இங்கேருந்து. நம்ம போகிற வழியிலும் போர்ட் வந்து நல்லா பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு செக் பண்ணலாம். சரி, ஓகே. நான் அந்த வேலை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டிகிட்டே வரேன். அப்படி இல்லைன்னா நம்ம பத்தாம் ரீச் பண்ணுவோன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபெரியில் தான் இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து போயிருந்தேன், பட் திரும்பி நான் வந்தேன். திரும்பி ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, நான் இவ்வளோ நேரம் வந்து இங்கே ஷார்ட்ஸு, மாண்டேஜஸ் அந்த மாதிரி ஓப்பன் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சிங்கப்பூர் ஸ்கைலைன் வந்து உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு வந்து தெரியல. நான் பேசுகிறதே வந்து ரொம்ப க்ரௌடாக பேசினா தான் கேட்கும் அப்படின்னாங்க. வெதரும் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லைன்னு வந்து சொல்லலாம். அதுதான் பத்தாம் ஐலாண்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. நம்ம பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம், வந்து காற்று அடிக்கிறதால தான் நான் அங்கே போய் நிற்கல. ரொம்ப காற்றா இருக்குது. ஃபுல்லாக கண்டெய்னர் ஷிப்ஸாக இருக்குங்க. இங்கே வந்து கண்டெய்னர் ஷிப்ஸ் ரிப்பேர் பண்ணுறது சரி, இல்லை பார்ட்ஸு மாற்றுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஸோ சிங்கப்பூருக்கு வந்து அதோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் மலேக்கா இதாலேயே வந்து இந்த போர்ட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு இயர்லி 41 பில்லியன் டு 41 ட்ரில்லியன்ஸ் கிட்டத்தட்ட வருது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிச்சான நாடாக வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக அதனாலேயே தான் அவங்க வந்து ரிச்சானாங்க. யாருக்கெல்லாம் வந்து காயிலும் கடலும் அப்புறம் வந்து மிலிட்ரி பேஸஸ்ஸு, ஸ்ட்ராங்கான மிலிட்ரி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக ராஜா அப்படின்னு சொல்லலாம். சைனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த டாக்டிக்ஸ் வந்து இருக்குது. சைனா கிட்ட மிலிட்ரி இருக்குது. அப்புறம் வந்து அவங்களோட ட்ரேடிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஒரு 70 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கிறது கூட நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து கிங் ஆனதுக்கான ரீசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸு. அவங்க வந்து இப்போ நம்ம ஏதாவது இப்போ நான் ஒரு பேக் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் நம்மளானாலும் இப்பயும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா ஐட்டம்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஒரு ஐட்டமும் இந்த கேப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த பேக்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் இந்த ஒரு பெல்ட்டு மட்டும் நேற்று வாங்கினது மட்டும், இந்த பெல்ட்டு மட்டும் மேட் இன் இந்தியா அப்படின்னு வந்து இருந்தது. அது பார்த்துக்கெல்லாம் வாங்கலை, இந்தியன் ட்ரெஸ் தான் வாங்கினேன். எல்லா பேண்ட்டும் லூஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பெல்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டோருக்கு வந்து போனோடனே அவங்க வந்து ஒரு 3000 ரூபாவோ என்னமோ சொன்னாங்க பெல்ட்டு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பார்த்து அந்த பெல்ட்டு வாங்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒரு பில்லிங் கொடுக்கமான்னு கேட்டேன். தேவையில்லை சார், நான் இங்கேருந்து இன்னொன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி எடுத்துக்கோப்பா, எடுத்துகிட்டு பில்லு போட்டு அதாவது ரூமுக்கு வந்து பெல்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறப்போ பெரிய ஸ்டிக்கர்ஸ் வந்து வருது. என்னடா பார்த்தா மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியாவிலேருந்து கூட வந்துட்டுருக்கு, இல்லைன்னு வந்து சொல்லலை. நம்ம ஃப்ளைட் போது உங்களுக்கு தெரியுதா இதில் தெரியல. நம்ம அங்கேருந்து வந்தோங்க, அந்த இதிலேருந்து தான் வந்தோம். அந்த ஸ்கைலைன் உங்களுக்கு தெரியுதா, அங்கேருந்து தான் வந்தோம். அங்கேருந்து வந்து போயிட்டுருக்கோம். 28 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. அந்த 28 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் எடுக்குது ஃபெரியில் போட்டிங்கன்னா. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லாங்க. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளூவான கடல் லாங்கெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்ல மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கே கிர்ன்ற மாதிரினா
நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, நல்லா தான் இருக்குது. போய் உட்காந்து கொஞ்சம் திரும்பி இது மாதிரி வர மாதிரி தான் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் அங்கே உட்காரும் போது வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. ஸோ லாங் ஜெர்னிஸ்க்கெல்லாம் ஷிப்போ, போட்டோ, க்ரூஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக பக்கத்துலேயே இருக்குன்னா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் பாயிண்ட்ஸ் வச்சு மலேசியா வரைக்கும் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். என்ன சொல்கிறது, மலேசியாவுக்கு இல்லை, சாரி, இங்கே போகிறதுக்கு இந்த பட்டாமையில் போகிறதுக்கே நான் வந்து வச்சுருந்தேன். பட் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இருக்குது ஃப்ளைட்டு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போகுது. அதாவது இப்படி போகிறதுக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு யூட்டன், அந்த ஃப்ளைட்டு போகுது இல்லைங்களா, தெரியுதான் தெரியல, ஒரு யூட்டன் வச்சு திரும்பி சிங்கப்பூர் எல்லாம் ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி மலேசியா போயிட்டு திரும்பி மலேசியாவிலேருந்து இங்கே வந்து லேண்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக தோணுச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிட்டு அப்புறம் அங்கே திரும்பியும் பேக்ஸ் வந்து அதுவே ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போக தேவையில்ல. ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போங்க அப்படின்வாங்க. திரும்பி அங்கேருந்து டெர்மினல் போகணும். அந்த டெர்மினல் மாதிரி திரும்பி இந்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணணும். லாஞ்சில் உட்காரணும்னு தோணும், சாப்பிட தோணும். இவ்வளோ டைமிங்கில் எவ்வளவோ கேஷ் வந்து போகும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்புறம் வந்து என்னோடய செக்இன் பேக்கேஜ் வந்து 2 kgs அடிஷ்னலாக இருக்குது. அந்த 2 kgsக்கு வந்து அவன் மினிமம் 12,000 15,000 வாங்கியிருப்பாங்க. இவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் சொல்லட்டுமா? $2 2 வெள்ளி தான் வாங்கினாங்க. 2 சிங்கப்பூர் டாலர் தான் வாங்கினாங்க. 2 அதுவும் வந்து கிட்டத்தட்ட 70 ஒரு டாலருக்கு 70 போட்டுருந்தாங்களேன். அப்படின்னு வந்து 76 அப்படின்னா எவ்வளோ வருது? 120, 30, 40 சம்திங், என்னமோ 140 சம்திங் கிட்டத்தட்ட வருது. எனக்கு வந்து நான் மேக்ஸ்லாம் ரொம்ப வீட்டு பாருங்களேன், 270 கூட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். அதான் சொல்கிறேன். ஆமாம், 7 + 7 14 14 வச்சுக்கோங்க. அப்போ 140 என்னமோ தான் வருது. 2 கிலோக்கு, 1 கிலோக்கு 70 ரூபா. அது இதுவே வந்து 2 கிலோக்கு அங்கே போட்டுருந்தீங்கன்னா அவங்க 2 கிலோவாக கொடுக்க மாட்டானுங்க சார். மினிமம் 5 கிலோ, அது வந்து 6,000 10,000 வாங்குங்க. மினிமம் 18,000 எப்படி இருந்தாலும் போகும். ஸோ அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். எப்படி இருந்தாலும் நமக்கு இங்கேருந்து நமக்கு இன்னொரு ஃப்ளைட்டு, நம்ம எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி தான் போகணும் எக்ஸிட் பண்ணுறது. அந்த எக்ஸிட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் பேகேஜ் வெயிட் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. 1-2 கிலோன்றதால அது ஏதாவது பேசலாம், இல்லை ஏதாவது சீப்பான ஏர்லைன்ஸ்ன்றதால அவங்க அவ்வளோ காஸ்ட்லி அவங்க சார்ஜஸ் வந்து பண்ணல. நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரொம்ப மொக்க போட்டுட்டேன். நியூஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா, நாங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன், தெரியல. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஆமாம், சிங்கப்பூரோட ஸ்கைலைன் இப்படி தெரியுதுன்னா ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண மாதிரி தான். 25 கிலோமீட்டர்ஸு வெட்டவெளி கடல். அப்போ ஆமாம், டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு வந்திருப்போம், ஒரு 20ஆவது வந்திருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது, 20ஆவது வந்திருப்போம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 24 to 28 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட்டு. நம்ம வந்து இறங்கிட்டு ஹோட்டலுக்கு போகிற வழியிலே பேசிகிட்டே வரேன். அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலி ஒரு வழியாக சிங்கப்பூர் வந்துட்டோம். சிங்கப்பூர்னே வருது, நம்ம பட்டாம் வந்துட்டோம் பாருங்கள்.
2 வேலையும் 3 வேலையும் ஒரே தடவை பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. 3 வேலையும் ஒரே தடவை பண்ண முடியாதுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். லைக் பேக் எடுக்கிறது, 2 பேக் கையில் பிடிக்கிறது, ஒரு vlogging கேமரா இப்படி இன்னொரு கையில் பிடிக்கிறது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துட்டோம் நம்ம. ஆனால் எப்பா எங்கள் ஸ்மெல்லு தாங்க முடியலடா சாமி. சிங்கப்பூரில் கூட இந்த அளவுக்கு வரல. நம்ம கன்றாவி ஸ்மெல்லு வருது. பாத்ரூம் போயிருப்பானுங்க போல் தெரியல. கடல்னாலே அப்படி தான் வரும். நம்ம சென்னையில் பீச் ஓரம் தான் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. வந்துட்டோம் நம்ம அரைவல். வந்து நம்ம வீசா ஒன்று அரைவல்ன்றதால வீசா எடுத்துகிட்டு கம்மி பண்ணலாம். நம்ம பத்தாம் வந்துட்டோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆஃப்டர்நூன் வந்தது. ரொம்ப காற்றா இருக்குங்க பாருங்களேன். செம்ம கூலிங்காக செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. வந்து எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. எனக்கு சிங்கப்பூரை விட பத்தாம் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு வந்து தெரியல. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து எனக்கு சூப்பராக இருந்தது. செம்ம வைப்பாக இருக்குன்னா நான் இருக்கிறது இந்த ஒரு சின்ன ஏரியா கிட்ட தான். பட் இருந்தாலுமே இங்கே வந்து ஹேப்பனிங் வந்து லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்க் மாதிரி வந்து இருக்குது. அந்த பார்க்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தென் இதுதான் ஃபெரி டெர்மினல். இங்கே இருக்குது பாருங்கள் ஃபெரி டெர்மினல். நான் கேமரா வந்து திருப்ப முடியாது. நான் என்னோடய ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பேக்கும் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபெரி டெர்மினல் கூட இருக்குது. இங்கே இறங்கி இங்கே நியர்பை எங்கேயாவது ஹோட்டல் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸு, அப்புறம் வந்து இங்கே ஹார்ன் அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னாலும் கூட அவங்களோட வேலை வந்து அவங்க பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லேண்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டாக்ஸி வேணுமா டாக்ஸி மட்டுமே கிடையாது. டாக்ஸி வேண்டாண்டா இங்கே தாண்டா அப்படின்னு சொன்னால் கூட அப்போனா உங்களுக்கு அவங்க வேணுமா அப்படி வேணுமா, அதாவது அந்த இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. யாருமே வந்து அப்படி போயிடாதீங்க. கம்மியாக அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, போகாதீங்க. தேவையில்லாமல் ரிஸ்கில் வந்து இதுவாகாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, அப்புறம் போங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. யாருமே வந்து இப்படி வர்றது அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து எதுக்கு போகிறோம், மெயின்லி வரதே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரேன் அப்படின்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக இந்த பட்டாம்ன்றது வந்து பார்க்கணும் ரொம்ப வருஷம் என்னோடய ஒரு ஆசை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்டா போக முடியாதா, சீப் அண்ட் பெஸ்ட்டு தானே, அது எதுக்கு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து போக முடியாமல் கேஷ் இல்லாமல் கிடையாது, போகலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி இருந்ததால் நான் எங்கேயும் ட்ராவல் பண்ணல. ஐயோ இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துருக்கும். நான் புக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு இது வந்து ஆகுது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகுது. ஏன்டா கேன்சல் பண்ணலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம பிளான் பண்ணியாச்சு. இனிமேல் அப்புறம் பத்தாம் கூட பிளான் பண்ணுறோம். சிங்கப்பூர் கூட நெக்ஸ்ட் டைம் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். பத்தாம் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பிளான் பண்ணால் இனிமேல் கேன்சல் பண்ண வந்து எனக்கு மனசு வரல. ஸோ இப்போ போயிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் இனிமேல் எங்கேயும் போகிற மாதிரி இருக்காதுல்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான். அதுக்காக சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, விளாக்ஸ் எதுவுமே வராதா அது வரைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம இந்தியாவிலேயே நிறைய பிளேசஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடல. கேரளாலேயே நிறைய பிளேசஸ் வந்துருக்கு, அதெல்லாம் கூட நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு விளாக்ஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு இந்தியா வைப்பு வந்து கொடுக்குது. கொஞ்சம் இந்தியாவிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வெளியில் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு வந்து இல்லை, இந்தியாவிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சீப்பாக இருக்குது எல்லாமே. அப்போ இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி, சும்மா இல்லைங்க, இந்தியன்ஸ் உடனே இருந்து எடுத்தோம்னா பாலி அப்படின்னு போவாங்க. இந்தோனேஷியாவிலே நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இந்தியன்ஸ் நாட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக வந்திருக்கு. லோக்கல்ஸு அப்புறம் கொஞ்சம் அமெரிக்கன் டூரிஸ்ட் தான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் இப்போது வந்து ஆஃப்டர்நூன் வந்தேன்.
2-3 வந்தேன். இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோக்கல்ஸ். ஒன்றோ 2-3 பேர் தான் ஃபாரினர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். இன்னும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறவங்கலாம் எந்த பக்கம் போகிறாங்கன்னு வந்து தெரியல. ஃபாரினர்ஸ் எல்லாம் டூரிஸ்ட்டு அங்கேயே அந்த ஃபெரி டெர்மினல்லே இப்போ கூட பார்த்துட்டு தான் வந்தேன். நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபாரினர்ஸு. அவங்க எப்படி இங்கே வெளியில் வந்துட்டு எங்கே போகிறாங்கன்றது வந்து தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்மியாக ஹேப்னிங் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் ஹேப்னிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே ஃப்ரெண்டுக்கு வந்து போகணும். சரி, ஓகே. நான் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு ரூமுக்கு வந்தேன், செக்இன் பண்ணேன், ஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் ஆகி முடிஞ்ச உடனே வைஃபை வந்து கிடைக்கல. நான் வந்து வைஃபை போய்ட்டு திரும்பி ஆக்சஸ் வாங்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடிட் பண்ணலான்னு உட்காந்தேன். சரி, இப்போ தேவையில்லை, கொஞ்சம் மைண்ட் வரல. உட்காந்து சும்மா கிடையாது, யாராவது வ்ளாகர்ஸ் வந்து ஊரில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி அவங்களே எடிட் பண்ணி போடுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா டே ஃபுல்லாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஊரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நைட்டு வந்து ஈவினிங் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருப்பாங்கங்க. சம் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மிட் நைட் ரூமுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நாளைக்கு காலையிலேயே வந்து வ்ளாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு வந்து சொல்லுவேன். ஆனால் இப்போது இந்த 2025 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க இல்லை சொல்ல. பட் ஆனால் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். அந்த கம்மியான ஆளுங்களுக்கு வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க இருக்காங்க, எடிட் பண்ணுறாங்க, திரும்பியும் எப்போ தூங்குவாங்க, எப்போ எழுந்திரிப்பாங்க, திரும்பியும் நாளைக்கு காலையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் விளாக்ஸ் பண்ணி இன்றைக்கி நைட்டு வந்து ரூமுக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு அமுச்சு விட்ருவோம், எடிட்டருக்கு அமுச்சு விட்ருவாங்க. எடிட்டர் வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பார். எனக்கு வந்து பர்டிகுலர்லி எடிட்டர் அப்படின்னு வந்து யாரும் கிடையாது. நான் மோஸ்ட்லி இந்த விளாக்ஸ் எல்லாம் வந்து ஊருக்கு போய் எடிட் பண்ணி போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் வந்து நான் ரூம் டூர் காட்டுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ரூம் டூர் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. இது என்னடான்னு வந்து கேட்காதீங்க. இது வந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ஆக்சஸ்ஸு. இது யாராவது நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 ரூம் எடுக்கிறீங்கன்னா அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஆக்சஸ்ன்ற மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்துட்ட உடனே ஜஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கே லக்கேஜு, இந்த வார்ட்ரோப் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிற மாதிரி அப்படியே ஒரு லாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து நம்ம காஃபி பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து வாட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உடஞ்சி போயிருக்கு. இது வந்து இதுதான் ப்ராப்ளமு. இந்த மாதிரி கிளாஸ் திங்ஸில் வந்து இதுதான் ப்ராப்ளமு. இப்போ அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாததால் நான் குடிக்க போகிறது கிடையாது. வந்தப்போ கொஞ்சம் தாகமாக இருந்ததால் குடிச்சிட்டேன் நான் கொஞ்சமாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயே இங்கே வந்து பாருங்களேன் கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்காங்க, கிளாஸ் மாதிரி, கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்கு. நான் வந்து இங்கே அப்புறம் வரேன், இந்த பாத்ரூம் காமிச்சிட்டு வரேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாக இருக்குது இல்லைங்களா. இது கேமராவில் பார்க்கும்போது ஆனால் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. பட் ஆனால் அட் தி சேம் டைம் வந்து கொஞ்சம் வியர்டாகவும் இருக்குது. கலர்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஆகாத கலர்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே எல்லோ, இங்கே க்ரீனு, இங்கே ஒயிட்டு, கொச்சான்னு பண்ண மாதிரி இருக்குது. தென் இங்கே வந்து நமக்கு டாய்லெட் ஏரியா வந்து இருக்குது, வாஷ்ரூம், ஷவர் ஏரியா வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நம்ம சிங்கப்பூரில் எடுத்ததை விட ரொம்ப பெரிய ஒரு ஷவர் ஏரியா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து எடுத்தது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது. ஒன்று இப்படி குளிச்சுட்டு திரும்பி ரிவர்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி வந்து அப்புறம் ஃப்ரீயாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 5 ஸ்டார் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லலாம். எனக்கு பட்ஜெட்டில் கிடச்ச ஹோட்டல் தாங்க இது. நான் வந்து யாருக்குமே இந்த ஹோட்டல்லையே இருங்க, அந்த ஹோட்டல்லையே இருங்கன்னு வந்து நான் சொல்லலை. எனக்கு பட்ஜெட்டில் கிடச்சிது. ஸோ நான் அதனால் இந்த ஹோட்டலை வந்து புக் பண்ணேன். இது வந்து ஒரு 3 ஸ்டாரோ 4 ஸ்டார் ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. மாண்டே ஷாட் மாதிரி பாருங்கள் நீங்கள். இது வந்து நல்லா இருக்குது. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சும்மா ஆன் பண்ணி வச்சேன். கொஞ்சம் அங்கே வந்து லைட்டிங் வந்து அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அந்த பக்கமும் வந்து நான் தான் ஆன் பண்ணேன். பெட்டு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். நான் வந்த உடனே தூங்கிட்டேன். எப்படி தூங்கினேன்னு வந்து எனக்கே வந்து தெரியல. தூங்கிட்டேன்னா தூங்கலை,
கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் படுத்தேன், தூக்கம் வரல. ஸோ அதுதான். தென் இங்கேயும் வந்து ஒரு லைட் இருக்குது. இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து சுத்தமாக லைட்டிங் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸு. அது கரெக்டாக கண்ணுக்கு கீழே படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன கிரிஞ்சுன்னே தெரியல. அந்த லைட்ஸே வந்து இங்கே மேலே நல்லா கொடுத்துருந்தா நல்லா கீழே வந்து நல்லா விழுந்திருக்கும் அப்படின்னு வந்து என்னோடய ஒரு திங்கிங்கு. அப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் ஒரு லைட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. தென் இங்கே பாருங்கள், ஏசி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த பட்டன்ஸ் மாதிரி அந்த சிங்கப்பூரில் நம்ம பார்த்த மாதிரி பட்டன்ஸ், சிங்கப்பூரில் துபாயில் பார்த்த மாதிரி பட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நம்ம ஆஃப் ஆனாலும் எங்கேருந்து கூலிங் வந்துட்டுருக்குன்னே தெரியாது, செம்ம கடுப்பாயிடும். தென் பவர் ப்ளக்ஸு, இது யாரோடது சார்ஜர்? எந்த கிடையாதுங்களே, யாரோ சார்ஜர்ஸ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறானுங்க. தென் இங்கே வந்து இந்த பத்தாமோட பிரிட்ஜு வந்து இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். நான் வந்து விசிட் பண்ணி காட்டுறேன். தென் இங்கேருந்து நைட் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த லைட்டிங் வந்து அந்த கடலோட தண்ணி மேலே பட்டுட்ருக்கு. படும்போது செம்ம சூப்பராக நல்ல ஷைனிங்காக கிறிஸ்டலாக வந்து இருக்குது. தென் இது ஃபுல்லாக சிட்டி. இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் வந்து இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது வந்து நம்ம நாளைக்கு காலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் வந்து இதுவும் வந்து ஒரு மவுண்டேஜ் ஷாட்டாக கொடுக்குறேன். நான் மார்னிங் வந்த உடனே, ஆஃப்டர்நூன் வந்த உடனே எடுத்த ஒரு ஷாட் வந்து இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தென் இங்கே ஒரு பெட் இருக்குது. இங்கே வந்து ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் ஈஸியாக தூங்கலாங்க இங்கே. அது வந்து நான் கண்டிப்பாக டவுட்டே இல்லை, அது வந்து நான் கண்டிப்பாக சொல்வேன். தென் இங்கேயும் வந்து ஒரு லைட் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. ஒரு 4 பீப்புள்ஸ் 5 பீப்புள்ஸ் ஈஸியாக இங்கே வந்து இங்கே வந்து தூங்க முடியும். வந்துட்டு பெரிய ஒரு ரூம் தான். இங்கெல்லாம் கூட நம்ம பேக்ஸ் வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னோடய பெரிய பேக் வந்து இங்கே போகல. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து இது இடிக்குது. ஸோ அதனால் நான் அந்த பெரிய பேக் இங்கே வச்சுட்டேன், சின்ன பேக் இங்கே வச்சுட்டேன். தென் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, யாரும் கண்டுக்காதீங்க. நான் வந்து இது வந்து இப்போது ஜஸ்ட் எல்லாம் வ்ளாகிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கிறேன், அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நாளையிலேருந்து நம்ம பத்தாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குது பத்தாமோட வண்டர்ஸ் எல்லாமே வந்து நாளையிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. நாளையிலேருந்து நம்ம எக்ஸைட்டிங் vlogs வந்து கண்டிப்பாக வரும். நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் இதை தான் சொல்கிறேன், எக்ஸைட்டிங் வந்து. பட் ஆனால் கண்டிப்பாக நான் அந்த வேர்ட்ஸ் சொன்னதுக்கு வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும். அதில் 100% நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. யாராவது புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த vlogs எல்லாம் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த vlogக்கு வாங்க. இது கூட எப்படி இருக்குன்றது கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து பத்தம் vlogsோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off. Good night. Take care. Bye bye.